Hi, hello and welcome to Mathematical 360. இந்த நான் பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 1 கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகள். இந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உருமாற்றத்தை பயன்படுத்தி சார்புகளை வரைபடமாக்குதல், கிராஃபிங் ஃபங்க்ஷன்ஸ் யூசிங் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ். அதாவது சார்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வரைபடத்தில் எப்படிங்கிற சொல்லிட்டு இந்த டாபிக் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். உருமாற்றத்தை பயன்படுத்தி சார்புகளை வரைபடமாக்குதல், கிராஃபிங் ஃபங்க்ஷன்ஸ் யூசிங் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ். ஒரு சித்திரம் 1000 சொற்களுக்கு சமம் என்பது பழமொழி. அதாவது ஒரு சித்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம், அதாவது ஒரு ஓவியம் வந்து பார்த்தீங்கன்னா 1000, அதாவது நிறைய வேர்ட்ஸ் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டயக்ராம் வந்து நிறைய மீன் பண்ணும். அதுதான் ஓல்டு பழமொழி. ஒரு சார்பை பற்றி தெரிந்து கொள்ள பகுமுறை கோவையை விட அதன் வரைபடம் நமக்கு நன்கு புரிந்து கொள்ள உதவுகிறது. அதாவது இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு ஈக்குவேஷன் f(x) சொல்லி போட்டு y = போட்டு காம்ப்ளிகேஷன் எழுதிட்டு இருப்போம். ஆனா அதே ஒரு டயக்ராம் பார்க்கும்போது அந்த சார்பை நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். பல புள்ளிகளை தளத்தில் குறியிட்டு வரைவதனை தவிர்த்து ஒரு வளைவரை வரைவது ஒரு சிறந்த கலைத்திறமையாகும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10th வீடியோல போட்டிருப்போம். ஸோ அந்த கிராஃப் போடணும்னா ஒரு பரவலை வரணும்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி கர்வ் போடுவோம். ஆனா அது இல்லாமே போடுறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கலைத்திறமை தான். சில கடினமான சார்புகளை வரைபடமாக்க சில அடிப்படை வடிவங்கள் மற்றும் சார்புகளை பற்றி புரிதல் இன்றியமையாது. ஸோ சில கஷ்டமான சார்புகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி டைப்ஸ் ஆஃப் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்கு, அதை பார்க்கலாம். கீழ்காணும் உருமாற்றங்களின் வகைகள் வரைபடமாக்கலில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல கீழே இருக்கிற 3 டைப் ரொம்ப முக்கிய பங்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிரதிபலிப்பு, ரெஃப்ளெக்ஷன். செகண்ட் ஒன் இடப்பெயர்ச்சி, டிரான்ஸ்லேஷன். தேர்ட் ஒன் விரிதல் அல்லது சுரங்குதல், டைலேஷன். அதாவது 2 சைமல்டேனியஸா நடக்கும். ஒன்னும் விரிதல் இல்லாட்டி சுருங்குதல், ரெண்டும் நடக்கும். இந்த 3 டைப்ல பார்க்கும்போது பிரதிபலிப்பு மற்றும் இடப்பெயர்ச்சி உருமாற்றங்களை பொறுத்தவரை மூல வரைபடங்களுக்கு சர்வசமமாக அமையும். அதாவது சர்வசமம்னா ஈக்குவலா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலான டைமென்ஷன்ல தான் அது இருக்கும். அதுதான் சர்வசமங்கிறது. ஸோ பிரதிபலிப்பு, இடப்பெயர்ச்சி அந்த மாதிரி இருக்கிற அந்த 2 வளைவரையும் சேம் டைமென்ஷன்ல இருக்கும். அதாவது அதன் அளவு, தோற்றம் முதலியன மாறாது. ஸோ அதோட டைமென்ஷன்ஸ் எதுவும் தோற்றமும் எதுவும் மாறாது. ஆனால் விரிதல் அங்கனம் நிகழ்வதில்லை. அதான் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா விரிதல் அப்படி கிடையாது. ஸோ விரிதல் நடக்கும், சுருங்கல் 2 நடக்கும். ஸோ அதனால டிஃபரன்சியேஷன் அது எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த 3 டாபிக் பத்தி டெப்தா நெக்ஸ்ட் வர ஸ்டைல பார்க்கலாம். பிரதிபலிப்பு, ரெஃப்ளெக்ஷன் சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு கிராஃப் ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கலாம். அதாவது கொடுக்கப்பட்ட வரைபடம் F-க்கு L என்ற கோட்டின் மீதான பிரதிபலிப்பு F' என்பது L-ஐ பொறுத்து F-க்கு சமச்சீராக அமையும் வரைபடம் ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா L-ங்கிறது ஒரு லைனு, ஸோ F-ங்கிறது ஒரு வளைவரை. அதாவது அவங்க கொடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரைபடம். ஆப்போசிட் F' தான் இந்த F-ஓட பிரதிபலிப்பு. ஸோ அந்த F' என்பது L-ஐ பொறுத்து சமச்சீராக அமையும். ஸோ சமச்சீர் நம்ம சொன்னது எதனாலனா சமச்சீர் இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. சமச்சீர்னா இதோட டைமென்ஷனும் தோற்றம் எல்லாம் சேமா இருக்கும். அப்படியே ஆப்போசிட் மிரர் எஃபெக்ட்ல இருக்கும். அதுதான் ரெஃப்ளெக்ஷன். எல் என்ற கோட்டினை கண்ணாடியாக கொண்டு ஒரு வளைவரைக்கு கிடைக்கும் பிம்பமே பிரதிபலிப்பாகும். ஸோ அதாவது இந்த எல்லுங்கிற லைனுக்கு ஒரு மிரர் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கு அந்த வளைவரைக்கு இன்னொரு ஆப்போசிட் சைடு இருக்கு பாத்தீங்களா, அதோட பிம்பமா இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபலிப்புன்னு சொல்றாங்க. அதனால ரெஃப்ளெக்ஷன் இது மிரர் எஃபெக்ட் மாதிரி. இங்க F' என்பது L மீதான F-இன் கண்ணாடி பிம்பமாகும். ஸோ இங்க F' வந்து பாத்தீங்கன்னா இந்த L-ஓட லைன் ஆப்போசிட்ல இருக்கிற F-ஓட கண்ணாடி பிம்பம். F-இல் ஒவ்வொரு புள்ளிக்கும் F' ஒத்திசைவு புள்ளி அமையும். அதாவது ஒத்திசைவு என்னன்னா இந்த லைனை பேஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கும் போட்டீங்கன்னா ஒரே திசையில தான் அது அமைஞ்சிருக்கும். அப்படியே ஆப்போசிட்ல அதான் ஒத்திசைவு புள்ளின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இதுல X அச்சை பொறுத்து y = f(x)ன் பிரதிபலிப்பு y = -f(x) எனும் வரைபடம். அதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு x ஆக்சிஸ் வச்சிட்டீங்கன்னா
அந்த y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கும். அதே ஒய்ஹெச்சை பொறுத்துனா y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸின் பிரதிபலிப்பு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் எனும் வரைபடம். ஸோ அப்போ எப்படி இருக்கும், அப்படியே இந்த சைடில் இருக்கும். ஸோ அந்த ஒய்ஹெச்சை பொறுத்து அது அந்த ரெஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். y ஈக்குவல் டு எக்ஸ் நேர்கோட்டினை பொறுத்து y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸின் பிரதிபலிப்பு எஃப் இன்வர்ஸ் எக்ஸ். இப்போ நம்ம இங்க பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒய்ங்கிற ஒரு கோட்டை அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா, y ஈக்குவல் டு எக்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, அந்த லைன் இப்படி வருதுன்னா அதோட பிரதிபலிப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த இது கொடுத்துருக்கோம், அதாவது y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் அந்த வளையறி, அந்த வளையரோட இன்வர்ஸ், அதாவது அதோட தலைகீழி தான் வந்து பாத்தீங்கன்னா அதோட வரைபடம். இந்த பிரதிபலிப்புக்கு ஒரு விளக்கு எடுத்துக்காட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்னும் சார்புகளை கருதுக. ஸோ இப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப் போடும்போது 10th வீடியோல பார்த்துருக்கோம். அந்த வீடியோ கண்டிப்பாக டிஸ்பிளே கொடுக்குறேன். அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அது எப்படி கிராஃப் போடுறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதுபடி வந்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி கிராஃப் ஃபார்ம் ஆகும். y ஈக்குவல் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டிங்கன்னா அப்படியே டோட்டல் ஆப்போசிட்ல வரும். ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ இங்க அவங்க சொன்ன மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் என்ற சார்புக்கு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். ஆகையால் எக்ஸ் அச்சினை பொறுத்து ஒய் எக்ஸ் ஸ்கொயரின் பிரதிபலிப்பு ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ கொடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எஃப் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுல இந்த எக்ஸ் அச்சு இந்த எக்ஸ் ஆக்சிஸ், இந்த எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரோட பிரதிபலிப்பு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்போனன்ஷியலும் லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்போம். ஸோ அதோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பெட்டரா புரியும். அதாவது எக்ஸ்போனன்ஷியலையும் லாகும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் தலைகிழி மாதிரி. ஸோ இப்போ இது ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற ஒரு ஆக்சிஸ், அதாவது ஒரு லைன், இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வர பாசிட்டிவ் கோ, அப்படியே லாக் எக்ஸ் லாக் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல கர்வ்ல வந்திருக்கு. ஸோ அதான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபலிப்பு மாதிரி தான், மிரர் எஃபெக்ட் மாதிரி தான். ஸோ ஆனால் இன்வர்ஸ், அதாவது எக்ஸ்போனன்ஷியலும் லாக் எக்ஸும் இன்வர்ஸ் மாதிரி. ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் லாக் எக்ஸின் நேர்மாறு ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் என நாம் அறிவோம். ஸோ அப்போ இதோட நேர்மாறு இதுதான் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. அதனால ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் என்ற நேர்கோட்டினை பொறுத்து ஒய் ஈக்குவல் லாக் எக்ஸின் பிரதிபலிப்பு ஒய் ஈக்குவல் ஆகும். ஸோ இந்த நேர்கோட்டை பொறுத்து ஒய் ஈக்குவல் லாக் எக்ஸோட பிரதிபலிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு இஎக்ஸ். அடுத்து இடப்பெயர்ச்சி டிரான்ஸ்லேஷன். ஒரு வரைபடத்தில் கிடைமட்டமாகவோ அல்லது நிலைக்குத்தாகவோ இடப்பிறவில் ஒருங்கிசைவான வரைபடங்களை உருவாக்குவது இடப்பெயர்ச்சி எனப்படும். அதாவது ஒரு இப்போ நம்ம பார்த்த கிராஃப் மாதிரி ஏதாவது சொல்றத ஒண்ணு கிடைமட்டம்னா எப்படி, இல்லை நிலைக்குத்தனா எப்படி. ஸோ இடப்பிறவிலோ ஒருங்கிசைவான வரைபடங்கள் வருது, அதாவது ஒன்னு லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல டாப் இல்ல பாட்டம்ல வரைகிற அதே சேம் இதுல வரைகிறதா வந்து பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல டயக்ராம் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளேஷன் பெட்டரா புரியும். வளைவரை ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அவங்க கொடுத்துக்காது. சி அளவுகளுக்கு கிடைமட்டமாக இடப்பக்க நகர்வால் கிடைப்பது. இடப்பக்கம் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைப்பது ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சி. அதாவது சிங்கிற அழகு தான் வந்து ஆட் ஆகும். ஸோ அப்போ சி கிரேட்டர் தன் 0. ஸோ அதுலேருந்து ஆட் ஆகி வர வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சி. ஸோ அப்போ இந்த ஒய் ஆஃப் எக்ஸோட இடப்பெயர்ச்சி ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சி. வலப்பக்க நகர்வால் கிடைப்பது அதே ஆப்போசிட்ல, இதோட ஆப்போசிட்ல போச்சுன்னா நெகட்டிவ் எடுத்துக்கும், அதாவது பிளஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். அதே வந்து வலப்பக்கம்னா மைனஸ், இங்கே சி கிரேட்டர் தன் 0 ஆகும். வளைவரை ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டி அலகுகளின் நிலைக்குத்தாக. ஸோ நிலைக்குத்தாகனா மேல் நோக்கின்னு எப்படி வர்ற கர்வா வச்சுங்களேன் கிடைப்பது எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டி. இங்கே டி கிரேட்டர் தன் 0. ஸோ இப்போ டி இங்க டிஃபரன்ஸ் வரும். கீழ் நோக்கி நகர்வது அப்படியே மைனஸ், ஏன்னா கீழ் நோக்கினா மைனஸ்ல வந்துடும். அதனால எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டி, இங்கேயும் டி கிரேட்டர் தன் 0 வளைவரை. ஸோ இடப்பெயர்ச்சியோட விளக்கு எடுத்துக்காட்டு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் மாலஸ் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் மாலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1, எஃப் ஆஃப் எக்ஸ் மாலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 என்ற வளையறை கருதுக. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் மாலஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்தீங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கிராஃப்ல போடும்போது இந்த மாதிரி லைன் தான், இந்த மாதிரி வி ஃபேஸ்ல ஃபார்ம் ஆகும். ஸோ மைனஸ் 1 போடும்போது இந்த ஃபார்மேஷன் வருது, பிளஸ் 1 போடும்போது இந்த ஃபார்மேஷன் வருது. ஸோ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்
மாலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் என்ற வளைவரை, அதாவது இந்த வளைவரை வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மாலஸ் ஆஃப் எக்ஸ் என்ற வளைவரையை ஓரளவு கீழ் நோக்கி நகர்த்தி கிடைக்கப்பெறுவதாகும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா -1ல, அதாவது இந்த ஒய் ஆஃப் எக்ஸ் பார்க்கும்போது இது பாத்தீங்கன்னா -1 அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுனா ஒரு 1 mm எவ்வளவு வேல்யூஸ் இருக்கோ அந்த ஓரளவு வந்து தள்ளி இருக்கு. எஃப் ஆஃப் மாலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1, அதாவது இந்த வளைவரை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த வளைவரை ஓரளவு மேல் நோக்கி நகர்த்து. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், கிரீன் லைன் வந்து அதே மாதிரி ஒரு பாயிண்ட் மேல இருக்கு, அதாவது பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ இதான் இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி இருக்கும். அதாவது சேம் கர்வு ஓரளவு டிஸ்டன்ஸ் தள்ளி சேம் டைமென்ஷன்ல இருக்கும், அந்த இடப்பெயர்ச்சி. விரிதல் சுருங்குதல் டைலேஷன். வரைபடத்தை எக்ஸ் அச்சை நோக்கி விரிக்கவோ அல்லது ஒய் அச்சை நோக்கி சுருங்கவோ செய்தால் விரிதல் சுருங்குதல் ஆகும். ஸோ இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸை வச்சு இந்த கர்வு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் கர்வு ப்ளூ கலர் ஃபார்ம் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. எக்ஸ் அச்சை பொறிச்சு இந்த ரெட் கலர் கர்வு வந்து பாத்தீங்கன்னா விரிச்சிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விரிக்கவோ அல்லது சுருங்கவோன்னு சொல்லியிருக்காங்க. சுருங்குனது பாத்தீங்கன்னா கிரீனு, ஸோ விரிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெட்டு. ஸோ அதனால விரிக்கவோ சுருங்கவோ செஞ்சிருக்காங்க ரெண்டுதும். ஸோ அந்த மாதிரி செஞ்சாதான் விரிதல் சுருங்குதல் ஆகும். ஒரு மிகை மாறிலியில் ஒரு சார்பை பெருக்குவதால் வரைபடமானது விரிதல் ஆகும். அதாவது மிகை மாறிலினா என்னன்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா x²/2 அதனால பெருக்கும்போது என்ன ஆகுதுன்னா சுருங்கல் அடைகிறது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2x² போட்டிருப்பாங்க. அதாவது இந்த வேல்யூல இருந்து ஒரு மிகை மாறிலினா பிளஸ் நம்பர்ஸ்ல மல்டிபிள் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அது சுருங்குது. ஓகேவா. அதே x அச்சுல இருந்து விலகி செல்லவோ நெருங்கவோ செய்கிறது. அதாவது எப்படின்னா, இப்போ அது மெய் எண்ணிலிருந்து பெருக்கும்போது x அச்சுல இருந்து அது விலகி செல்லவோ அல்லது நெருங்கவோ செய்கிறது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த x அச்சுல இருந்து விலகி போகுது. அதாவது மிகை நம்பரால் பெருக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா x அச்சுல இருந்து விலகி போகுது. ஸோ மிகை மாறிலி ஒன்றை விட பெரிதாக இருப்பின் வரைபடம் x அச்சுல இருந்து விலகி செல்லும். ஸோ அப்போ அதோட மிகை மாறிலி அதிகமாயிட்டே போச்சுன்னா அது x அச்சை விட்டு விலகி போகும். y அச்சை நோக்கி சுருங்கும் ஒன்றை விட மிகை மாறிலி குறைவாக இருப்பின் வரைபடம் x அச்சை நோக்கி நெருங்கும். அதாவது இப்போ அப்படியே ஆப்போசிட். ஸோ இப்போ இங்க y = x²/2னா அப்படியே குறைச்சிட்டு வராங்க. ஸோ அப்போ டிவைட் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா x ஆக்சிஸ் நோக்கி போகுது, y ஆக்சிஸ் விட்டு வெளில வருது. ஸோ அப்போ மிகை மாறிலியை பெருக்கும் போதும் x ஆக்சிஸை விட்டு தள்ளி போகுது, y ஆக்சிஸ் நோக்கி போகுது. அதே மாதிரி மிகை மாறிலியை டிவைட் பண்ணும்போது x ஆக்சிஸ் தொட போகுது, y ஆக்சிஸ் விட்டு வெளில வருது. ஸோ இதை விரிதல் சுருங்கலுக்கான எக்ஸ்பிளனேஷன். இந்த வீடியோவோட ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் 11th சாப்டர் டாபிக் எல்லாமே முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.